வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்குரிய போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ்ல முதல்ல நிஃப்டி 50யோட இன்ட்ராடே ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டியோட ஓப்பனிங் 23,190. அதாவது நமக்கு இங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே நோக்கி தான் நகர ஆரம்பிச்சது. அதன்படி பார்த்தோம்னா நமக்கு முதல் சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு ஜோனை. அப்புறம் நமக்கு இங்கே இரண்டாவது சப்போர்ட் லெவலையும் ஜோன் எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் மூணாவது சப்போர்ட் லெவலையும் ரீச் பண்ணிச்சு. இங்கேயும் நமக்கு ஜோனை எக்ஸிட் ஆயிடுச்சு. எக்ஸிட் ஆனதுனால நம்ம இங்கே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக்கோட க்ளோசிங் லோ அண்ட் ஹை ப்ரைஸை வச்சு S4, S5, S6 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு S4 லெவலான 22,910 தொட்டு மார்க்கெட்டில் ஒரு சின்ன மாற்றம் அடைஞ்சு திரும்ப சப்போர்ட் லெவல் 3 நோக்கி மூவ் ஆகி நமக்கு திரும்பவும் சப்போர்ட் லெவல் 4 தொட்டு 4ஐயும் பிரேக் அவுட் பண்ணி 5ஐயும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 6 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இங்கே கரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் 6ல் திரும்பவும் மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்து சப்போர்ட் லெவல் 4ல் நமக்கு 22,904ல் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை செக் பண்ணிடலாம். ஹை லெவல் 23,214, நமக்கு 23,500 தொடரல. மேலும் சப்போர்ட் லெவல்ல பார்க்கும் பொழுது நமக்கு லோ லெவல் 22,857, நமக்கு இந்த லெவல் ரீச் ஆயிடுச்சு. 22,950 ரீச் ஆயிடுச்சு. 22,700 நமக்கு ரீச் ஆகல. இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப க்ளோசிங் பாயிண்ட் 22,904, அதாவது இந்த சப்போர்ட் லெவல் 3க்கும் 2க்கும் நடுவுல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம இந்த 2 சேனல் இருக்கு. இந்த சேனல்ல ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல கம்பேரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க நமக்கு வந்து வி ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த வி ட்ரெண்டோட எண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து இதை ரிவர்ஸா நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு இன்னும் இவ்வளோ கேப், அதாவது இது எங்க நமக்கு மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22,750. இந்த 22,750ல இருந்து 700 வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைனும் பார்த்துருந்தோம். இந்த லைனை அடுத்து பிரேக் அவுட் பண்ணுதா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே பிரேக் அவுட் பண்ணாம கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா நமக்கு அடுத்து இந்த பேட்டர்னை நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்படி இல்லை கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து திரும்ப இதை கீழே நகருது அப்படின்னா நம்ம அடுத்த கட்டம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கண்டுபிடிச்சு அந்த லெவலை வச்சு அனலைஸ் பண்ணலாம். அடுத்து 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே முதல் பாதியில செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லையே நமக்கு மார்க்கெட்ல இருந்தது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுகளுக்கு மேல நமக்கு நிஃப்டி வந்து இறக்கத்தை சந்திச்சிச்சு. இரண்டாவது பாதி பார்த்தோம்னா முதல் பாதியில நமக்கு ஒரு 25% கூட மூவ் ஆகல. ஆனா அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த முதல் பாதியோட லோ லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. நமக்கு மார்க்கெட் வந்து அப்ல போயினது. இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட்ல நமக்கு சேனல் ஒரு உருவாக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சேனலோட மாற்றம் நமக்கு எங்க வரைக்கும் வரப்போகுது, எந்த இடத்துல அடுத்து அது மாற்றம் காணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ்ல பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இன்ட்ராடே ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை அனலைஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 51,711ல ஓப்பன் ஆச்சு. அதாவது நமக்கு இங்க பைவட் பாயிண்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே தான் நமக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இதுல பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட் முதல்ல
ரெசிஸ்டன்ட் லெவல் 1 ஜோன்ல என்ட்ரி ஆச்சு. ஆனா எக்ஸிட் ஆகல. திரும்பவும் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ரெண்டு ஜோனுக்கும் பைவட் பாயிண்ட் ஜோனுக்கும் பைவட் பாயிண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கும் நடுவுலயே நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகி பைவட் பாயிண்ட்ல டச் பண்ணுச்சு. ஆனா எக்ஸிட் ஆகல. அதோட ஜோன்ல எக்ஸிட் ஆகாம மார்க்கெட் 51,502ல நமக்கு க்ளோஸ் ஆச்சு. 51,500 நமக்கு தாண்டி க்ளோஸ் ஆகல. 51,502ல க்ளோஸ் ஆயிருக்குது. மேலும் இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்ல ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல இந்த பாக்ஸை நம்ம கம்பேரிசன் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வெட்ஜை நமக்கு கீழே க்ளோஸ் ஆகுதா அல்லது மேலேயே க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கலாம்னா நமக்கு மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். மேலும் நமக்கு 8ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ்குள்ள மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட்ல இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் படி நமக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் 53,000 நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம அடுத்து வர நாட்கள்ல ட்ரேடிங்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த வெஜ்ஜுக்கு நமக்கு கீழே இன்னும் வரல. மேலும் ஹை லெவல் பார்க்கும் பொழுது 51,893 நமக்கு இங்க 52,000 வச்சிருக்கோம். ஆனா நமக்கு 52,000 பிரேக் அவுட் பண்ணல. சப்போர்ட் லெவல் பார்க்கும் பொழுது 51,360 நமக்கு இங்க 50,800 ரீச் பண்ணல. மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த 50,800ல இருந்து 52,000 வரைக்கும் நம்ம இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும்னு சொன்னோம். ஆனா மார்க்கெட் வந்து நமக்கு சைட்வேஸ்ல தான் மூவ்மெண்ட்ல இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல முதல் பாதியில பார்க்கும்போது நமக்கு பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவலாவே இருக்கு. மேலும் இரண்டாவது பாதியில பார்க்கும் பொழுது நமக்கு இரண்டாவது பாதி முதல் பாதியோட லோ லெவலுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்குறோம். மேலும் இங்கே நமக்கு செல்லரோட டாமினேஷன் தான் முதல்ல அதிகமா இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் முடியும் தருவாயில பையரோட டாமினேஷனும் இங்க அதிகமா சேர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. மார்க்கெட்ல பார்த்தோம்னா நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து திரும்ப மார்க்கெட்டை ஒரு ஏற்றம் கொடுத்து இங்க ஒரு சின்ன கிராஸ் லைன் வந்திருக்கு. இது இப்படியே தொடருதா அல்லது மாற்றம் அடையுதா அப்படிங்கிறத அடுத்த வர ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.